கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானத்தின் தலைப்பு, என் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றின தேவன். எனது வாழ்க்கையில் தேவன் எனக்கு செய்த நன்மையை ஒரு சாட்சியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வேதாகம வசனம், சங்கீதம் 132:11. உன் கற்பப்பிறப்பாகிய குமாரனை உன் சிங்காசனத்தில் வைப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் பெயர் ஜெபசீலி நோவலினா. எனது கணவர் பெயர் எட்வர்ட் டேனியல் வசந்தராஜா. இன்று எங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சாட்சி காத்திருப்பில் இருக்கும் பலருக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தரும் என்று விசுவாசிக்கிறேன். 2007ஆம் ஆண்டு எங்களுக்கு திருமணம் நடைபெற்றது. ஆனால் பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. அந்த காலம் எங்களுக்கு கண்ணீர், வேதனை, காத்திருப்பு, ஏமாற்றம் நிறைந்த நாட்களாக இருந்தது. குழந்தைக்காக சென்னையில் பல மருத்துவமனைகளுக்கு சென்றோம். பல பரிசோதனைகளுக்கு பிறகு மருத்துவர்கள் கூறின ஒரே வார்த்தை, உங்கள் இருவரிடமும் எந்த குறையும் இல்லை, உங்கள் இயேசுவை நம்புங்கள் என்று. அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையை மாற்றியது. அந்த நாட்களில் சங்கீதம் 6:6 படி என் வாழ்க்கையின் ஜெபமாக இருந்தது. என் பெருமூச்சியினால் இளைத்து போனேன், முழுவதும் என் படுக்கையை நனைத்து என் கண்ணீரால் என் கட்டிலை நனைக்கிறேன் என்று. கல்லூரி வேலை முடிந்த பிறகு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கோடம்பாக்கத்தில் நடைபெற்ற ஜெப கூட்டத்தில் கலந்து கொண்டேன். உபவாச நேரங்களில் ஜெபத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரை தேடினேன். எங்களுக்காக பல தேவ ஊழியர்கள் ஜெபித்தார்கள். குறிப்பாக ஆண்டோ பிரதர், குலேங்கர்சல் ஐயரம்மா, ஷீபா ஐயரம்மா மற்றும் சாமுவேல் அங்கிள் எங்களுக்காக உபவாசம் செய்து ஜெபித்தார்கள். நான் குழந்தை பெற்றெடுக்கும் நாள் வரைக்கும் தினமும் தொலைபேசியில் அழைத்து சாமுவேல் அங்கிள் எங்களுக்காக ஜெபித்தார்கள். அந்த ஜெபங்கள் எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தின. பல ஆண்டுகள் காத்திருந்ததால் நாங்கள் ஒரு குழந்தையை தத்தெடுக்க முடிவு செய்தோம். முதலில் பரங்கி மலையில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்திற்கு சென்றோம். குழந்தைகளின் சத்தத்தை கேட்டவுடன் இன்றே தேவன் எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போகிறார் என்று நம்பினோம். ஆனால் அவர்கள் தத்தெடுப்பதற்கான குழந்தைகள் இல்லை என்றார்கள். பிறகு டிநகர் மற்றும் ராமாபுரம் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு சென்றோம். இறுதியில் அங்கு பதிவு செய்தபோது உங்கள் வரிசை எண் 550 என்று சொன்னார்கள். அந்த நொடியில் என் மனம் முற்றிலும் உடைந்து போனது. அதனோடு கூட இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணுற பொழுது காவல் நிலையத்திற்கு சென்று ஒரு நோ அப்ஜெக்ஷன் ஃபார்ம் நீங்கள் சப்மிட் செய்ய வேண்டும் என்றும் கூறினார்கள். அதன் பிறகு நாங்கள் காவல் நிலையத்திற்கு சென்றபோது சட்டப்படி குழந்தை கிடைக்க 5 முதல் 10 ஆண்டுகள் ஆகலாம் என்று கூறினார்கள். அன்று வீட்டிற்கு வந்த நாங்கள் இருவரும் முழங்காலில் நின்று ஒரு தீர்மானம் எடுத்தோம். ஆண்டவரே, இனிமேல் மனிதர்களை அல்ல, உம்மை மட்டுமே நம்புகிறோம். அன்று முதல் மருத்துவ சிகிச்சையையும் நிறுத்திவிட்டு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மட்டும் பற்றி கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம். 2013ஆம் ஆண்டு பிளெஸிங் டிவி உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் என் இருதயத்தில் பேசினார். தடைகளை உடைத்து போடுகிறவர் உனக்கு முன்பாக போகிறார். மேலும் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. அதன் பிறகு ஆண்டவர் சங்கீதம் 132:11 என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உன் கற்பப்பிறப்பாகிய குமாரனை உன் சிங்காசனத்தில் வைப்பேன். அது மட்டுமல்ல, பிறக்கப் போகும் குழந்தையின் பெயரையும் என் அம்மாவின் ஜெபத்தில் ஆண்டவர் முன்கூட்டியே வெளிப்படுத்தினார். நாங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு குடும்பமாக தொடர்ந்து ஜெபித்தோம். இறுதியாக 2014 அக்டோபர் 31 தேவன் எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தார். அவனுடைய பெயர் ஜெப ஆஸ்டின். அன்று நான் உணர்ந்தது ஒன்று, தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் ஒருபோதும் பொய்யாகாது. அவர் எங்கள் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றினார். அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் இன்று ஒரு பதிலுக்காக காத்திருக்கலாம். அது குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம். தேவனுடைய தாமதம் என்பது மறுப்பு அல்ல. அவர் சொன்னதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். சங்கீதம் 126:5. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த சாட்சியை கேட்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கிறோம். பிள்ளை பாக்கியத்திற்காக, திருமணத்திற்காக, வேலைக்காக, சுகத்திற்காக காத்திருக்கும் அனைவரையும் நினைத்து கிருபை செய்யும். நீர் திறந்த வாசலை யாராலும் மூட முடியாதபடி அவர்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும். நீர் எங்களுக்கு செய்தது போல் அவர்களுடைய வாழ்க்கையில் உமது வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி உமது நாமத்திற்கு மகிமை உண்டாக செய்யும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.